ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். ரொம்ப 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 பிடிச்ச வீடியோ எல்லாருக்கும் அன்பாக்சிங் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்னுடைய பர்த்டேக்கு வந்து அம்மா கிட்டேருந்து கிஃப்ட் வந்திருக்கு. நான் வந்து இந்தியாவிலேருந்து பார்சல் வந்தோடனேவே எனக்கு பர்த்டே வந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷம் வந்துடும். உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் கோயிங் டு பி a total surprise. I'm so happy. I'm missing அம்மா. ஸோ இது வந்தது வந்து ஐ ஃபீல் லைக் மை மாம் இஸ் ஹியர் அண்ட் ஹர் லவ் ஆல் ஹர் எவ்ரி டைம். என்னோட பர்த்டேனா இட்ஸ் வெரி ஸ்பெஷல். நம்ம வீட்டில் கருடவேகால 2 பார்சல் 2 பேக்கெட் தனித்தனியாக பிரித்து அனுப்பியிருக்காங்க. மிஸ்டர் ஜே அப்படின்றவர் தான் அந்த கருடவேகாவோட அந்த ஷாப் மெயின்டைன் பண்ணுற ஓனர். அவர் தான். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்கிறேன். முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ அண்ட் சி வாட் இஸ் தேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது ஊர்லேருந்து வராங்கன்னா என்னெல்லாம் கொண்டு வரணும்னு ஐடியா டிப்ஸ் ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ எல்லாரும் சம்மருக்கு ஊருக்கு போவீங்க, ரிட்டர்ன் வரும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்குன்னா யோசிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்சல் பண்ணி கூட ஊர்லேருந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜை அனுப்பி வச்சிடலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் சி வாட்ஸ் இன்சைட். 2 பாக்ஸஸ் வந்திருக்கு, 2 சேர்த்து 25 kgs. அனுப்புறதுக்கான அமௌண்ட் 18,800 and சம்திங் அவ்வளோ ஆச்சு இந்த பார்சல் அனுப்புறதுக்கு. அஃப்கோர்ஸ் உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு மேலே ஐட்டம்ஸோட சார்ஜஸ் இருக்கும் இல்லையா, அதான் கருடவேகா. வீக்கெண்ட் அனுப்பிச்சாங்க, இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன டே? வீக்கெண்ட்னா வெள்ளிக்கிழமை அனுப்புனாங்களா சனிக்கிழமை அனுப்புனாங்களா? வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை அனுப்புனாங்கன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்துடுச்சு. சாட்டர்டே அனுப்பியிருக்காங்க, நம்ம சாட்டர்டே. ஸோ 3 நாள் வந்துடுச்சு, 4 நாள் மேக்ஸிமம். தேர்ஸ்டே வரும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு வந்துடுச்சு. குட். ஏ ஓகே. இது எல்லாமே அவங்களே பார்சல் பண்ணுவாங்க, சூப்பராக அவங்களே போட்டு தருவாங்க. நம்ம எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? திஸ் இஸ் ஒன் டப்பாக்குள்ள டப்பா. Oh my god. Okay, first திறக்கலாமா? ஒரு கிட் இன் கேண்டி ஸ்டோர் மாதிரி ஆயிட்டேன் நான். இங்க பாருங்க, லெட்ஸ் see. கடலை மிட்டாய் கிளாசிக் கிரவுண்ட் சிக்கி பைட்ஸ். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. பேர் வந்து மிட்டாய் கடை, அந்த கடையில இருந்து வந்திருக்கு. மிட்டாய் கடைன்றது ஒரு ஃபேமஸான கடை. மோர் கடலை மிட்டாய் ஃப்ரம் மிட்டாய் கடை. இந்த மாதிரி அழகான பேக்கெட்டாக வருது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி யாராவது வரவங்களுக்கு நாங்கள் அப்படின்னு கொடுக்கலாம். ப்ரீ பேக்டாக வரும். குட். அடுத்தது மோர் கடலை மிட்டாய். திஸ் இஸ் அவர் ஃபேமஸ் குட்டி குட்டி கடலை மிட்டாய். பீப்புள் லவ் இட். ஏன்னா இங்கே வந்து எல்லாரும் தவின் முக்கியமாக வந்து ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் காலேஜில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவான். இது எங்கே வாங்கியிருக்காங்க? முரளிஸ். முரளிஸ் இஸ் நத்திங் பட் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட முரளிஸ் அவங்களுடைய கடலை மிட்டாய் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒருத்தர் கிருஷ்ணா, ஒருத்தர் முரளி. ஸ்ரீ கிருஷ்ணா தேன் மிட்டாய். வினோத் கிருஷ்ணா தேன் மிட்டாய் வந்துடுச்சாப்பா? வினோதுக்கு ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய். வினோத், உங்க டயட்டை பிரேக் பண்ண வேண்டிய டைம் வந்துருக்கீங்க. அடுத்தது கமர்கட். வாட் இஸ் கமர்கட்? உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? கமர்கட் சாப்பிட்டுருப்பீங்க. ஆல் 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ், 70s கிட்ஸ். உங்க எல்லாருக்கும் 2K தெரியுமான்னு தெரியல. மேபி அதுக்கு முன்னாடி இருக்க கிட்ஸுக்கெல்லாம் கடையில் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல, அது ஒரு நாஸ்டால்ஜியா அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிறது வந்து பாப்பிட் அந்த மாதிரி, மேஜிக் ராக் அந்த மாதிரிலாம் இருக்கும். பபிள் கம், பூமர். நீ சொன்னதே எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல, பாப்பிட் மேஜிக் ராக்கா? அந்த கஷர்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி. அவங்க கஜரா அப்படி கஷர்ஸ் மேஜிக் ராக்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்க ஒரு ஆத்தென்டிக் பூமர் இருக்கீங்க. அடுத்தது இருங்க, சாஸ்தா பலகாரம். சாஸ்தா பலகாரம். இது வந்து தேன்குழல் முறுக்கு. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து முறுக்குடைய ஒரு வெரைட்டி. அடுத்தது மோர் சாஸ்தா பலகாரம், அனதர் வெரைட்டி ஆஃப் முறுக்கு. சூப்பரா இருக்கு. ரவுண்ட் முறுக்கு நொறுங்கிருச்சு. நொறுங்கி முறுக்கு வந்து நொறுங்கி இருக்கு. ஆமா, நொறுங்கி இருக்கு. வினோத், உங்களுக்கு பிடிக்குமா வினோத்? சரி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு பாக்குறேன். அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைப்பா. அருப்புக்கோட்டை மக்களே, எனிபடி வாட்சிங், சே ஹலோ.
நல்லா காட்டி காட்டி நீங்களே சாப்பிட போறீங்க அக்கா, என்னக்கா இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நினைக்கலாம். எதுக்கு இந்த கடலை மிட்டாய்லாம் இந்த ஒரு பாக்ஸ்ல போடுறேன். இதுல வந்து என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஓப்பன். திஸ் இஸ் மைசூர் பாக். கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக். இந்த மாதிரி மைசூர் பா இந்த மாதிரி டப்பால, இந்த டப்பாவிலேயே நம்ம அப்படி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ தமிழ் நியூ இயர் இல்லையா, அதனால எல்லாம் சேர்த்து கலந்து மகளுடைய பிறந்த நாள், தமிழ் நியூ இயர் அண்ட் உலக சம்திங் டே. சைந்தவி கிஃப்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சைந்தவி கையில டப்பால கொடுத்துருவோம். கரெக்ட். யாருக்கெல்லாம் டப்பா வேணுமோ எனக்கு கிஃப்ட் கொடுங்க. இது வந்து பாதுஷா, குட்டி பாதுஷா. குட்டி பாதுஷா கியூட்டா இருக்கு. இதுல எல்லாமே பாதுஷா தானா? எஸ். ஆல் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ். சர்ப்ரைஸ். ஏய், ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி. தவின் லவ்ஸ் ஜாங்கிரி. ஐயோ, எதுல என்ன இருக்குன்னே தெரியலையே. இந்த ஷேப்ல இருக்கல மைசூர் பாக்குப்பா. இந்த ஷேப்ல அப்படிதான் நீங்க நினைப்பீங்க. இல்ல அது ரைட். இதுல ஹல்வா வச்சிட்டாங்களா? இதுல பாம்பே ஹல்வா. ஐயோ, என்ன எது? சரி, ஓகே. நாலு தனியா இது வச்சிரு. ஓகே. மைசூர் பா. ஓகே, இது ஒண்ணா திறக்க போறேனா? அப்படிதான் எல்லாத்தையும் திறந்துடணுமா? எனக்கு தெரியலையே. பார்க்கலாம், ஓரளவு பண்ணி பார்க்கலாம். டென்ஷன் ஆயிர போறாங்க மக்கள். இவ ஒரு டப்பாவை திறக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் அப்படின்னா. இருங்க. ஓகே, இது பாதுஷா. பாதுஷால ஒண்ணா ஒரு கேட்டகரியில ஒரு இதுல வைக்கிறது, பக்கெட்ல வச்சு. சரி, இதெல்லாம் பாதுஷா. ஜாங்கிரி அது தனி, ஜாங்கிரி தனியா வச்சிரு. ஜாங்கிரி தனியாவே, பாதுஷா தனியா வைப்பேன். ஓகேப்பா, தனியா வைக்கிறேன். தனியா வைக்கிறேன். அப்படி வைக்கிற லைனா வைக்கிறேன். ஓகே. மோர் ஜாங்கிரி, மோர் ஜாங்கிரி, மோர் பாதுஷா. லைனா ஒழுங்கா வை. அப்பதான் உனக்கு இஷ்டத்துக்கு வச்சுனா என்ன பாதுஷா. நிறைய பாதுஷாவா இருக்கு. அன்னைக்குமே இப்போ ஒரு வண்டி எடுத்துட்டு ரவுண்டு போகணுமோ? பாதுஷா விநியோகத்துக்கு. அந்த டிஃபனோட கொடுத்துருவோம். டிஃபனோட தான். இனிஷியலா வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு டிஃபன் அவ்வளவுதான். அந்த புதுசுல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, இந்த டிஃபன் எனக்கு தான், நான் உனக்கே தான். அந்த டிஃபன் பிரைஸ் எவ்வளவு போட்டிருக்கு? ஏதாவது போட்டுட்டா? 65, 65. இதோட பிரைஸ் வந்து 105. மோர் பாதுஷா. இந்த வாட்டி எல்லாருக்கும் பாதுஷா தான். திஸ் இஸ் கால்ட் பாம்பே ஹல்வா. பிடிக்குமா வினோத் உங்களுக்கு? நம்ம நீ சாப்பிட்ட வீடியோ இப்போ தானே போட்டோம். இப்போ போட்டோம் ஒரு மைசூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல. காஜு கட்லி. நம்ம பையன் விவின் இருக்கானே, இஸ் a காஜு கட்லி லவர். மோர் மைசூர் பாக். மைசூர் பாக். ஹலோ, மைசூர் பாக். வேற சைஸ் டப்பா பாருங்க, வேற ஷேப். கொஞ்சம் ஓவர் ஷேப், ஓவல் இல்லாம ஓவல் ரெக்டாங்கிள் ஓவல் கலந்து. இதுக்குள்ள இந்த மைசூர் பாக். இந்த டப்பாவோட இருக்கு. டப்பா மைசூர் பாக். இது வந்து ஈச் பாக்கெட் எவ்வளோ, ஒரு டின் மாதிரி வருது. நீங்க டின்னா வாங்கி இப்படி கொடுக்கலாம். இது ஆல்சோ அதே மாதிரி டின்ல கொடுக்கலாம். அடுத்தது ரெகுலர் மைசூர் பாக். மோர் காஜு கட்லி. 2 பேருக்கு 2 காஜு கட்லி எனக்கு வேணும். ஓகேயா? ஸோ இதுதான் எங்களுடைய கடலை மிட்டாய் கடை, மோர் கடலை மிட்டாய் கடை. இவங்களெல்லாம் கடலை மிட்டாய்லாம் இந்த பாக்ஸில் வைக்கிறேன். டப்பா ஃபுல்லாக கடலை மிட்டாய் எழுப்பிட்டாங்களா? கடல் மாதிரி இருக்கு. உங்களுக்கு வேணும்ல, வேணாமா கடலை மிட்டாய்? சாப்பிடவா ஆள் இல்லைன்னு இனிப்புனால நான் சாப்பிட முடியாது, பட் மக்கள் சாப்பிடலாமா? சாப்பிட முடியாத வேணும். நீங்க அம்மா எதுக்கு எனக்கு செருப்பு? மதர், ஒயர் இஸ் செருப்பு மதர்? ஏதாவது கதை இருக்கும் இது பின்னாடி, காட்டுறேன் இருங்க அந்த செருப்பு என்ன. ஓகே, அடுத்த பாக்ஸ். ஐயோ வெயிட் இருக்கே.
ஹாரர் ஸ்நாக்கா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் எடுத்து டப்பால போடு. இவங்க வந்து வேற சரவணான்னு இது இருக்கு, சரவணா ஸ்வீட்ஸ். அதனால என்ன கடலை மிட்டாய் கவர் தான். அது ஒரே கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் கடலை மிட்டாய் வெஜிடேரியன் அளவுக்கு கடலை மிட்டாய். சரி, அது இருக்கட்டும், வரும்போது எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது கௌரி அப்பளம் அண்ட் சிப்ஸ். யாருக்கெல்லாம் இந்த சிப்ஸ் இந்த அப்பளம் பிடிக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி அப்பளம் பிடிக்கும். அது நல்லா முதல்ல வாயினா ஒன்றும் பண்ண முடியல. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சொல்லிட்டேன். எங்க வீட்டு வினோதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் வினோத், உங்களை முதல்ல பண்ணி வரணும். பெப்பர் பெப்பர் அப்பளம் பெப்பர் அப்பளம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இது வந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து குரோசரியில் வைக்க போகிறோம். ஓகே, மோர் அப்பளம் மோர் அப்பளம். இங்க ஒரு வெள்ளைக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு, அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து எப்போ என்னோட பார்சல் அனுப்பி வருதுன்னு கேட்டாரு. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது இது எடுத்து வச்சுருக்காராம். அவங்க வந்து கொடுக்குற ஸ்நாக்ஸ் காஸ்ட்லியாக இருக்கான். அதனால இது திறந்து அவங்ககிட்ட ஃப்ரீ ட்ரிங்க் வாங்கிட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். அதனால தீரப்போது எப்போ வருது அப்படின்னாரு, அவர் கொடுக்கணும். அடுத்தது வினோதுக்கு பிடிச்ச MS சண்முக நாடார் மிட்டாய் கடையில இருந்து வந்த கரசேல். இது எந்த ஊர்து? சாத்தூர் அருப்புக்கோட்டை. சாத்தூர் அது. எஸ் சார், எஸ் சார், சாத்தூர் சண்முக நாடார். அப்ப மிட்டாய் கடைன்றது சாத்தூர்ல இருந்தா வருதா? இருக்கலாம். மிட்டாய் கடை தானே போட்டுருக்கீங்க. ஆமா, சண்முக நாடார். சண்முக நாடார் தான். எல்லாம் சண்முக நாடார் தான். பிராண்ட் ஆஃப் சண்முக நாடார். ஃபார் ஆல் யூ நோ, இவங்க சென்னையில கூட ஆல்ரெடி ஓபன் பண்ணிருப்பாங்க. இது கம்மிங் ஃப்ரம் சாத்தூர் தானே? சாத்தூர் பேர் போட்டுருக்கு. கோவில்பட்டியிலேருந்து வருதுப்பா, சாத்தூர் தான். சேவரிலாம் இல்லைங்க, அதில் வச்சிடலாம். இப்போ சேவரியில் வேற என்ன வந்திருக்குன்னா பனானா சிப்ஸ் வந்துருக்கு. சூப்பரான பனானா சிப்ஸு, அல்டிமேட்டாக இருக்குது பனானா சிப்ஸு. ஓகே, டன் டன். மோர் சேவு, காராச்சேவு, அப்புறம் மிச்சர். சூப்பரான மிச்சர் வந்திருக்கு. மிச்சர் வேணுறதுக்கு பிடிக்கும். இதில் ஃபுல்லாக வந்து மிச்சரும் காராச்சேவும் அப்படிவாங்க. இதெல்லாம் காராச்சேவு அண்ட் மிச்சர். இத்தனை மிச்சர் பேக்கெட்டு, இத்தனை காராச்சேவு. கடலை மிட்டாய் வந்து கில்லருக்காக போட்டிருப்பாங்கப்பா. ஓகேயா? என்னப்பா பாக்ஸ் பண்ண முடிஞ்சது. என்ன ஸ்மால் பாக்ஸ் பாரு. ஸ்மால் பாக்ஸ் தான் இருக்கு, அதுல தான் மெயின் ஐட்டம்ஸ் இருக்குமா இருக்கும். சரி, இது என்னது? ஓபன் பண்ணுங்க. எதுக்காக எனக்கு அனுப்பியிருக்காங்க? லைட் வெயிட் செருப்பு ஏதோ சும்மா தான் போட்டுக்கணும் அனுப்பியிருப்பாங்களா இருக்கும். அங்க இருக்கு, யாரும் போட்டு காலு அங்க இருக்கு. டூசி நீ போட்டு கொடுக்குன்னு சொல்லி. ஓ, லைட்டா இருக்கு பாருங்க. தூக்கி பாருங்க, காட்டுங்க மக்கள். நல்லா இருக்கு, லைட் வெயிட்டா இருக்கு. போட்டு காட்டுறேன் இருங்க. இஸ் இட் ஓகே? டாலர் தெரியுதாண்ணா? ஒரு செருப்பு மாத்திட்டு உடனே டாலர் தெரியுதுன்னா இது உனக்கே நியாயமா இருக்கா மேடம் அப்படின்னு கேக்குறீங்களா? ப்ரோ கூப்பிடுங்க, ப்ரோ வந்து கூப்பிட்டு சாப்பிடுங்க. சரி, அடுத்தது முடி. எடுங்க எடுங்க, எடுத்து வைங்க. ஓகே, அடுத்த பாக்ஸை திறக்கிறோம். ஓகே, காவியா கனிகா. காவியா பை கனிகா. காவியா பை கனிகா டீன்ஸ். டீனேஜர் மாதிரி நினைச்ச அம்மா எனக்கு வாங்கிட்டாங்களா ட்ரெஸ்?
இல்லை குழந்தைல வாங்கி தரணும்னு நினச்சது, ஆசைப்பட்டது இப்போ அம்மா என்ன நினைச்சேன். இந்த பேக் பாருங்க, கியூட்டா இருக்கு இந்த பேக். இப்படி எடுத்துட்டு போயிடலாம். மேக்கப் உமன் மாதிரி இருக்கும் இந்த பேக். எனிவே திறக்கிறேன் இதுல இருந்து. ரெடி. வெயிட். ஓகே வெயிட் பண்ணுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ரெடி. பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் வந்திருக்கு. அழகான ஒரு பிங்க் கலர்ல டாப்பு. தெரியுதா? How does it look? Do I look pretty? ஏன் சிரிக்கிறீங்க வினோத்? You look prettyன்னு சொல்ல வந்தேன்பா. மக்களா ஒரு சிரிப்பு சிரிச்சிங்க வினோத். அடுத்தது நெக்ஸ்ட். இது என்னது? இப்போ சல்வார் ஸ்டைல் அது. ஃப்ராக் டைப் ட்ரெஸ். ஃப்ராக் டைப்ல இருக்கு. ஓகே வச்சிடலாமா? அடுத்தது அம்மா எனக்கு விஷ் பண்ணி அனுப்பியிருக்காங்க போட்டோவை போட்டு. நைஸ். அடுத்தது இதில் எழுதியிருக்காங்க பாருங்க. எழுதியிருக்கிறது படிங்க. Most cherished Desi girl, unbelievable, 45 already. Do you know? You're one of the very few. நீ தான் படிக்கணும். கண்ணு தெரியும். You are one of the very few who can make any place beautiful. Your smile is the key. Such is the grace in your smile, speaking through your eyes, extremely witty and honestly loud. An awesome daughter that you are. This life's smartest surprise and worthy findings. Many happy returns of the day, Desi. Amma. 45க்கு இந்த மாதிரி என்னோட ஃபோட்டோவை போட்டு அனுப்பிட்டாங்க. தேங்க்யூ. ஓகே வச்சுருவோம். அடுத்தது ஒன் மோர் பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் டாப். நல்லா அழகான என்கிட்ட இல்லாத ஒரு மெஜந்தா பிங்க். பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட்டு இன்னொரு காட்டனில் ஒரு பியூட்டிஃபுல் ஆரஞ்சு, நல்ல அழகான சட்டில் ஆரஞ்சு. இது நல்ல அழகாக இருக்கு. ஃபுல் காட்டன், ஆனால் எல்லாமே பியூர் காட்டன். அடுத்தது ட்ரெஸ்ஸு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குமோ? ரைட். தோச்சா சின்னதாயிடும். கரெக்ட். நல்லா இருக்கு. காட்டன், ஆல்சோ காட்டன். பியூட்டிஃபுல்லான ஃப்ராக் டைப்பு. அது பின்னாடி கட்டுற மாதிரி ஏதாவது இருக்குமோ? இல்லையா? இதுல இருக்கிற மாதிரி தெரியும். நீ கயிறு வச்சு கட்டி பெல்ட் போட்டுக்கோன்றீங்களா? சைந்தவி நீயே ஒரு பெல்ட் போட்டுக்கோன்றீங்களா? அடுத்தது சாரி தலைகீழ திறந்துட்டேன். ஒரு பீப்பர் தெரியுதா? ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாருக்கும் தெரியுது தெரியுது. இது வந்து ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி பட்டன் வச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. விபூதி வாசனை அடிக்குது வேணும். இது என்ன ஒரே கலர்ல ரெண்டா? ஓ பேண்ட். வாவ். வித் தி பலாசோ. டிக் டிக் டிக். ஏன் நான் சிரிக்கிறேன்? வேணும் சும்மா பின்னாடி நின்னு சிரிக்கிறேன். இல்ல டிக் டிக் டிக். சரி பரவாயில்லை. இது நம்ம அந்த கடையில் பார்த்தோமா? கவிதாவில் பார்த்தோமா? இந்த மாதிரி கவிதா போயிருப்பாங்க. என் பொண்ணு வாங்காத ட்ரெஸ்ஸாக கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. இது மாதிரி எங்கேயும் பார்த்த ஞாபகம், ஆனால் எங்கேன்னு தெரியல. ஒருவேளை இல்லை என்னது ஐஷாவில் பார்த்தோமான்னு தெரியல. லைட்டாக எலிகென்ட்டான கலர், க்யூட்டாக இருக்கு. இது நல்லா இருக்கு. இதெல்லாம் அடுக்கி காட்டுவோம்ல ஏன்னா கண்டிப்பாக. இது வந்து பிளெயின் பிளாக். பிளெயின் பிளாக். இது என்ன ட்ரெஸ்ஸோட வேணால் துப்பட்டாவோட நீங்கள் பேரப் பண்ணலாம். Don't tell me she sent 45 dresses. Wow. இதுவும் பிளெயின். எனக்கு தெரிஞ்சு அந்த கடையில் இருக்கிற எல்லா கலர்லையும் எடுத்துருப்பாங்களோ, இருந்த எல்லா கலரையும் போடு அப்படின்னு. இருக்கலாம். நல்லா இருக்கா? போதும் லிஸ்ட் பெருசாக வந்துட்டு இருக்கு. வடிவேலு டைலாக் மாதிரி. இது ரொம்ப நல்ல எலிகென்ட்டான ஒரு
ரா சில்க் மாதிரி இருக்கு. ரா சில்க் பேட்டர்ன்ல இருக்கு. ரா சில்க் தானோ இல்லை காட்டன்? காட்டன் சில்க் நல்லா இருக்கு. அடுத்தது another frock. இது எப்படி இருக்கு? இதுக்கும் பேண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோ. பேண்ட் கீழே போட்டிருக்க பேண்ட் தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? தேங்க்யூ வினோத். ஆர்ட் மாதிரி இருக்கு டிராயிங் நல்லா. Wow. Here is the art and here is the artist. அடுத்தது சொல்ல வந்து சொல்லிட்டு இல்ல இது வந்து கொஞ்சம் கிராண்ட். இல்ல இந்த மெட்டீரியல் காட்டுங்க. இது வந்து ஒரு பட்டு மாதிரி இருக்கு கொஞ்சம். இல்லை அடுத்த மெட்டீரியல் அதான் பட்டா இருக்கு. அது துணியா அது பிளாஸ்டிக் கவர் ஒடியுது. பிளாஸ்டிக் கவர் நினைச்சிட்டீங்களா? இதுப்பா இது ஷைனிங்காக இருக்கேன்னு நினச்சேன். இங்க பாருங்க. இது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான பார்க்கறதுக்கு, அங்க தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்ல பிரிண்ட். இதுல வந்து நீங்க கேக்குற அந்த இது இருக்கு வேணும் கட்டுறதா? பின்னாடி இருக்கு இந்த சைடுல கட்டிக்கலாம். ஃப்ராக் இது வந்து ஆக்சுவல் ஃப்ராக்கே. லைக் ஐ டோன்ட் ஹேவ் டு, திஸ் இஸ் ஜஸ்ட் ஃப்ராக். நம்ம அப்படியே போட்டு எனக்கு வெளில போகலாம் ஜாலியா. யூ டோன்ட் நீட் பேண்ட்ஸ் ஃபார் இட். நைஸ். ஓகே, அடுத்த பேக் இதில் வச்சுறேன். ஓ, ஒன் மோர். அடுத்த பேக் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க அம்மா. ஒரு பியூட்டிஃபுல் மஸ்டர்ட் yellow. நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. நல்லா இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இந்த மாதிரி yellow டோன்ஸ் நம்மள கொஞ்சம் நல்லா பளபளன்னு காட்டுது. இவ்வளோத்தையும் வினோத் தான் மடிக்க போறீங்க. ஏய் ஃப்ராக். நைட் ட்ரெஸ் அது இல்லை ரெகுலராக வெளியே போடுறதா? இப்படி அவமானப்படுத்துறீங்களா வினோத்? நைட்டில் கூட போட்டுக்கிற நீ எப்போ வேணா போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்க, உடன் ஸ்பூன், குட்டி உடன் ஸ்பூன். கியூட்டாக இருக்குல்ல, சொப்பு சாமா மாதிரி. இது பாருங்க, பளிச்சுன்னு இருக்கா? பளிச்சுன்னு இருக்கா? ஏதோ ப்ளீச் மாதிரி சொல்லிட்டீங்க. இது பாருங்க, இது சும்மா யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறது வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்திருக்கு கல்லு. ஓ, அந்த இது சபரிமலை போனாங்கல்ல, நம்ம வீட்டில் ஒரு ஸ்டோன் கலெக்டர் இருக்கார்ல, அவருக்கு ஃப்ரம் சபரிமலா. வாட் இஸ் திஸ்? இவன் கையில் கயிறு கட்டி திரியிறான்ல, அதுக்கு விவின் கிட்ட ஒரு கயிறு எடுத்து, இது நீ கட்டினா உனக்கு நல்ல மேத்து வரும்னு சொல்லி கட்டி விட்டேன். அன்னையிலேருந்து கையில் கயிறு கட்டு. சினிமாவில் சொல்லுவாங்களா, தாயின் சபதம் மாதிரி கயிறு கட்டிடுவாங்க. இருக்கிற வரைக்கும் நீ சண்டை போடக்கூடாது. அவன் நம்பிட்டான். அதனால தான் அவனுக்கு மார்க் நல்லா வருதுன்னு அவனை நம்பிட்டான். எனக்கு என்ன மார்க் வந்தால் சரிதான். பாருங்க. ஓ, இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. சிம்பிள் yet எலிகண்ட். வெரி க்யூட். Another one. என்ன சிரிக்கிறீங்க? இல்லை, கமெண்ட் யோசிச்சு இவளே கியூட்டு சொல்லி இவளே வச்சு பல இவளே கியூட்டு சொல்லி கமெண்ட் யாராவது போடுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுற ஆள் நீங்க தான். எனக்கு வேலை இல்லையப்பா. நெகட்டிவ் கமெண்ட் வீடியோ போடணும், நெகட்டிவ் கமெண்ட் நானே போடணுமா? இல்லை, முன்னாடி சொல்ல முடியாது. சோத்துல வருஷத்தை வச்சிருவேன். அது பேர் என்ன? ஜோபி என்னது? கூல் ஜோபி ஜோசஃபா என்னது?
கடலைக்கறி கடலைக்கறி ஜோலி ஜோ- ஜோலி ஜோ- ஜோலி சேச்சியா? ஜோலி சேச்சி மாதிரி பண்ணிடுவாங்க. கடலைக்கறி அண்ட் சைனைடா இது. ஃப்ராக் டைப்ல Dress நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே எங்க அம்மா அந்த கடைக்குள்ள போய் எல்லா ஃப்ராக்கும் கொடு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அதெல்லாம் வீட்ல போட்டுக்கலாம், வெளியும் போடலாம், நல்லாதான் இருக்கு. இது இது எப்படி இருக்கு? இல்லாத கலரா இருக்கு இந்த வாட்டி வந்தது எல்லாமே, ரைட்? எனக்கு என்ன தெரியும் உங்ககிட்ட இருக்கா எப்படின்னு. வினோத், ஜஸ்ட் நாட் நெகட்டிவ் நான்சி வினோத். ஏன்னா கேமரா பின்னாடி இருந்து ஏன்னு சொல்லாம ஃபைன் வாட் எவர். ஏய் அந்த ஒன்று தான் எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நீ கியூட் 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 சொன்னது எனக்கு அது சிரிப்பு வந்துச்சு. நான் சொன்னேன் அவனுக்கு என்ன மேட். சரி இது எப்படி இருக்கு? கியூட்டா செம்ம கியூட்டாக இருக்கு. சியர் லீடரா இருக்கணும் வினோத். செம்ம கியூட்டாக இருக்குடி, சூப்பராக இருக்கு. யாரா ஸ்கூல் பொண்ணா காலேஜ் பொண்ணா, ஸ்கூல் பொண்ணா காலேஜ் பொண்ணா டவுட் வந்து வினோத நான் பாவம்னு சொல்லுங்க. அவரை தூக்கி போட்டு துவம்சம் பண்றதா இல்லையான்னு பாருங்க. நான் வேணா கூடியது மம்மி சொல்லிட்டு. யாராவது வினோதனை பாவம்னு இந்த வீடியோல சொல்லி பாருங்க. அடுத்த வீடியோல அவரை துவம்சம் பண்ற வீடியோ தான் வரும். என்ன துவம்சமா பண்ணோன்றக்கே 2-3 பேர் போடுவாங்களா இருக்கு கமெண்ட். டவுட் வரி. நான் கியூட் இருக்கான்ற ஒன்று சொல்ல மாட்டாரு. ஏய் ஓ வாவ், ஓகே கிரேட். திஸ் இஸ் a palazzo pant. நிறைய பலாசோ இருக்குப்பா. ஏய் வினோத் சூப்பர். எல்லா கலர்லயும் ஒண்ணு ரெட். இது நல்லா இருக்கு. போப்போ சாரி plain red. This is polka dot. ஜிக் 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 எல்லாம் ஜிக் ஜிக். எனக்கு இல்லைன்னா நானும் எடுத்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜிக் 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 ஜிக். இப்ப போட்டிருக்கேன் அது மாதிரியா? இப்ப சம்மந்தமே இல்லாத பேண்ட் போட்டிருக்கேன். ஜிக் ஜிக் ஜிக். எல்லாமே ஜிக் 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 தான். இந்த மாதிரி பேண்ட் தான் எல்லா சல்வாருக்கு சொல்லி இதுக்கும் போட்டு. கவின் கொடுத்தா அவனுங்களும் இல்லை நீங்கள் எத்தனை இப்போ வெளியே போகலாம் ஃப்ராக் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இது போடணுன்னா போட்டுக்கலாம் வேணும்னா. பயந்து கமெண்ட் பண்றாரு பாருங்க. ஏன்னா அடி பேர் தெரியும். கட் பண்ணணும், கேமரா கட் பண்ணணும். தும்சம் தான். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஓகே, that's the end of the video. நீ சும்மா பக்க சிரிச்சு வீடியோ பண்ணியிருக்கேன்னு எல்லாரும் சொல்லாதீங்க. க்ளோத்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா. இந்த கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னாச்சு வேணும்? என்ன கை காட்டுறீங்க? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே அழகாக அடுக்கிட்டு இன்னொரு வாட்டி உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் காட்டுறேன். அப்புறமா நீங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லெட்ஸ் அடுக்கி ஃபைனோ கம். எங்க அம்மா அனுப்பின ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறேன். சைஸ் கரெக்டாக இருக்காங்க. எப்படி கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. நைஸ், வெரி நைஸ். இது போட்டு தான் இப்போ அடுக்கி வைக்க போகிறேன். இந்த செருப்பு போட்டிருந்தேன் இவ்வளோ நேரம், பயங்கர கம்ஃபியாக இருக்கு. நான் கூட என்னமோ நினச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது பேர் வந்து ஏ ஃபோம். எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, பட் வெரி நைஸ், கம்ஃபி. படிக்கிறதுக்கு தான் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இதெல்லாம் இன்னுமே வியூவருக்கு அப்படியே ஒரு வணக்கம் சொல்லுங்க வியூவருக்கு. யா ஹலோ ஆல் யூடியூப் திருப்பி ஓகே லைவ்லயா இருக்கேன் நானு. இல்ல லைவ்லாம் இல்லைம்மா, கவலைப்படாதீங்க. ஓகே, நான் வந்து போய் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிரவா பர்த்டே விஷ்? இல்லம்மா பேசுங்க, நீங்க வீடியோ காமிச்சிட்டு தான் இருக்கேன். ஹலோ சொல்லலாம். ஆமா ஹலோ சொல்லுங்க, அவ்வளவுதான். ஹலோ எவ்ரிபடி. கேமரா பாருங்க. உங்ககிட்ட பேசுறது ஹலோ எவ்ரிபடி வேணாமா? இல்ல கேமரா பாருங்க. என்ன நீங்க வேற எங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? போனை பாருங்க. ஹலோ எவ்ரிபடி. ஸ்கூல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கும்போது உங்ககிட்ட பேசுறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் யூ. சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல.
எங்களுக்கு டூசி பிறந்த நாள்னா ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் அது பிறந்ததுல இருந்து. So birthday came early, as Lucy told. Yes. Enjoy the fun along with us. Enjoy the fun. YouTube family, you mean so much to all of us. Okay. உள்ள கடுகு வாங்கின அம்மா வாங்கின ட்ரெஸ்ஸே இப்போ நான் போட்டேன். ஊரில் தான் அனுப்பியிருக்காங்க. பாருங்க சூப்பராக இருக்குது. ஸோ இதோட சேர்த்து எனக்கு 21 டாப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 8 பேண்ட்ஸ் வந்திருக்கு. சின்ஸ் ஐ எம் டேர்னிங் 21, மை மாம் சென்ட் மீ 21 க்ளோத் டாப்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்படி அடுக்கி வச்சாச்சு. இதோட என்னுடைய பர்த்டே தொடங்கியிருக்கு. இந்த வருஷம் தொடங்கியிருக்கு. எல்லாருக்கும் என்னை விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் எல்லா டைமுமே எனக்கு ரொம்ப கைண்டாக இருந்திருக்கீங்க. யூ கிவன் மீ ஸோ மச் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அண்ட் லாட்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ தேங்க்யூ. நீங்கள் இப்படி என்னை மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் வந்து I keep going because of that. So I really am grateful. I look forward to having a great year this year. And I wish everybody a very happy Tamil புத்தாண்டு வாழ்த்துக்கள். Tamil New Year to everyone. And எல்லாரும் இந்த வருஷம் நல்லபடியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இந்த வருஷம் தட்டுறோம், தூக்குறோம், சூப்பராக நடத்துகிறோம். ஜாலியாக இருங்க. தேங்க்யூ. Thank you guys for watching this video.